தம்பி இந்த கொடியெல்லாம் கொஞ்சம் எல்லாம் பறக்குது, கொடியெல்லாம் இருக்குங்க, தயவு செய்து கொடியெல்லாம் இருக்குங்க தம்பி, கொடியெல்லாம். அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே கூட இருக்கின்ற இளைய சமுதாயமே, நமது தூத்துக்குடி மக்களை இன்றைக்கு சந்திப்பதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இங்கே வந்த பொழுது சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி போய் கிடக்கின்ற அளவிற்கு 4 நாட்களாக நாங்கள் இங்கே சுற்றி வந்த பொழுது தூத்துக்குடி மாநகரம் மாத்திரமல்ல, தூத்துக்குடி மாவட்டம் மாத்திரமல்ல, தமிழ்நாடே அன்றைக்கு சோகத்திலே மூழ்கி 13 பேரை கொடுமையாக அறவழியிலே போராடியவர்களை ஏதோ தீவிரவாதிகளை சுட்டுக் கொள்வது போல ஒரு மாணவி உட்பட 13 பேரை அன்றைக்கு சுட்டுக் கொன்றார்கள். அதற்கு இன்று வரை விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏதோ தீவிரவாதிகள் என்றும் சமூக விரோதிகள் என்றும் அன்றைக்கு தப்பான கருத்துக்களை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை மூலம் பரப்பி எப்படியெல்லாம் மக்களை அலைகழித்தார்கள். 100 பேருக்கு மேலே அன்றைக்கு இல்லீகல் டிடென்ஷனில் வைத்திருந்தார்கள். நான் மருத்துவமனையிலே சென்று அன்றைக்கு சந்தித்த பொழுது, காயமடைந்தவர்களை சந்தித்த பொழுது, இளைஞர்கள் என்னிடம், குறிப்பாக இளைஞர்கள் என்னை பார்த்து, நீங்கள் இங்கேயே இன்னும் தங்க வேண்டும், காரணம் பல பேரை குறிவைத்து காவல்துறை துரத்தி கொண்டிருக்கிறது, இளைஞர்களை சுட்டு கொண்டு என்கவுண்டர் பண்ண வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள், எனவே நீங்கள் இங்கே இருக்க வேண்டும், இதற்கு தீர்வு வரும் வரை இங்கே இந்த 144 எடுக்கின்ற வரை இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு காயம்பட்டிருந்த மாணவர் இயக்கம் சார்பாக போராடி அங்கே காயத்துடன் இருந்த அன்பு தம்பிகளிடம் கேட்டார்கள். அதுபோலவே நாங்கள் இங்கே தங்கியிருந்த பொழுது நல்ல வேளை நல்ல நீதிமன்றம் இருந்த காரணத்தினால் அன்றைக்கு காவல்துறை கைது செய்தவர்களுக்கெல்லாம் காவல்துறை அந்த அழுத்தத்தின் காரணமாக அங்கே அவர்களை நீதிமன்றத்திலே ஒப்படைத்த பொழுது நல்ல நீதிபதி இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு அனைவருக்கும் அன்றே பெயில் கிடைத்தது. எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், இங்கே காற்று மாசுபடுகிறது, எங்களது வருங்கால சந்ததி பாதிக்கப்படுகிறது, எங்களுக்கு கொடுமையான நோய்கள் வருகின்றன, இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று மக்கள் நியாயமாக 100 நாட்கள் போராடினார்கள். இடையிலே பல கட்சிகள் வந்து ஆதரவு அளித்தார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தூத்துக்குடியிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தை தூத்துக்குடி மக்கள் சார்பாக நடத்தினோம். அது ஏதோ அரசியல் இயக்கமாக செய்யவில்லை, மக்களின் தேவையை அறிந்து, மக்களை எதிர்ப்பதிலே உள்ள நியாயத்தை அறிந்து நாங்கள் போராடினோம். ஆனால் அன்றைக்கு கோயில்பட்டி வரை வந்த இந்த பழனிசாமி அன்றைக்கு மாத்திரம் நடத்தியிருந்தால், இந்த மோடியின் எடுபடி பழனிசாமி இந்த போராட்ட குழுவினரை சந்தித்து அவர்களை அழைத்து பேசியிருந்தாலே சுமூகமாக தீர்ந்திருக்கும். ஆனால் காவல்துறை வைத்து ஏதோ மும்பாயை தாக்க வந்த தீவிரவாதிகளை சுட்டது போல அன்றைக்கு 13 பேரை, நன்றாக ஞாபகம் இருக்கிறது, ஒரு மாணவி அவர் வீட்டிற்கு கூட சென்றிருந்தோம், அவர் வாயிலே துப்பாக்கியை வைத்து சுடுகின்ற அளவிற்கு அவர் என்ன பாவம் செய்தார். அதுபோல அந்த போராட்ட குழுவினை தலைவர் அவர் வீட்டிற்கு சென்றிருந்தோம், அவரது தாயாரும் சகோதரிகளும் கதறினார்கள். அவர் அமைதியான வழியிலே ஜனநாயக முறைப்படி போராடியவரை ஏதோ சமூக விரோதி என்பது போலவும் அவர்கள் தீவிரவாதிகள் போலவும் அன்றைக்கு சித்தரித்தார்கள். ஆனால் இன்றைக்கு உண்மை வெளிப்பட தொடங்கிவிட்டது. அன்றைக்கு இது போன்ற 13 பேரை நாய்களை போல் சுட்டு கொன்ற பொழுது கூட இங்கே திரும்பி பார்க்காத மோடி இப்போது தேர்தலுக்காக வருகிறார். பழனிசாமி கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் இங்கே வந்து தூத்துக்குடி மக்களை சந்தித்து வாக்கு கேட்கிறார். அமித்ஷா வேறு ஏதோ இந்தி படத்து வில்லன் போல இங்கே வந்து நின்று கொண்டு அங்கே காஷ்மீரில் இருந்த
நமது போர் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியவர். இங்கே 13 பேர் அப்பாவிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, அவர்களை பற்றி ஒரு வார்த்தை பேசினார்களா? காரணம், இவர்கள் வேதாந்தா குழுமத்தின் எடுபடிகள் தான் இந்த மத்தியிலே இருக்கின்ற அரசாங்கம். இவர்கள் இனி தொடரப்போவதில்லை. நம்மை இந்து என்றும் முஸ்லிம் என்றும் கிறிஸ்துவர் என்றும் பிரித்து அவர்கள் பிரித்தாளர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. நல்லதொரு வாய்ப்பாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற இந்த மோடி கம்பெனியும் அவரது எடுபடி பழனிசாமி அன்கவும் ஒன்றாக வந்திருக்கிறார்கள். அதுபோல மற்றொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும், திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியாம், 2G கூட்டணி. சரியா சொல்லுங்க. அந்த கூட்டணி திடீரென்று ஞானோதயம் வந்தது போல, நாங்கள் இஸ்லாமியின் காவலர்கள் என்று சொல்லி அவர்கள் அப்பா காலத்திலிருந்து ஏமாற்றி வந்தவர்கள் இப்பொழுது மக்கள் ஏமாற தயாராக இல்லை. சிறுபான்மை மக்களும் கைவிட்டு விட்டார்கள். ஏற்கனவே சிறுபான்மை மக்கள் இதை விரும்புவார்கள் என்று தவறாக நினைத்துக் கொண்டு பெரும்பான்மையான இந்துக்களையும் இந்து கடவுள்களையும் தவறாக பேசிவிட்டு இப்பொழுது ஸ்டாலின் சொல்கிறார், நான் இந்துக்களுக்கு எதிரி அல்ல என்று. நான் இந்துக்களுக்கு எதிரி அல்ல. இத மாதிரிலாம் இஞ்சி மரப்பா வைக்கிற மாதிரி பேசி ஏமாத்துறதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்களா? இதுவே யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அவரது தங்கை இங்க வந்து கேண்டிடேட் அனுக்கிறாங்களே திருமதி கனிமொழி, அவங்க ஏதோ கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் ஏதோ இந்து கடவுள்களை பற்றி தவறாக பேசினால் அவர்கள் விரும்புவார்கள் என்று தவறாக இவர்களாக கணக்கு போட்டுக்கொண்டு அங்கே திருப்பதி வெங்கடாச்சலபதியை பற்றி பேசுகிறார். அவரது தாயார் திருச்செந்தூர் கோயிலில் போய் அங்க பிரதட்சணை செய்து கொண்டிருக்கிறார். யாரை ஏமாற்றுகிறார்கள்? கருணாநிதி இருந்த பொழுது அவர் வெளியிலே வேஷம் போடுவார், வீட்டுக்குள்ளே அவர் வீட்டில் சாமி கும்பிடுவார்கள். இன்றைக்கு ஸ்டாலின் அதை வெற்றி கொண்டிருக்கிறார். நாங்கள் இந்துக்களின் எதிரி அல்ல, எங்கள் குடும்ப பெண்கள் எல்லாம் கோயிலுக்கு செல்வார்கள் என்று. இது போல் இரட்டை வேடம் யார் கேட்டது? என்ன ஒரு இந்து கடவுளை தாழ்த்தி பேசினால் எந்த ஒரு இஸ்லாமியர் ஏற்றுக்கொள்வாரா? அல்ல எந்த ஒரு கிறிஸ்துவரும் அதை ஏற்றுக்கொள்வாரா? உண்மையான இந்துவோ, உண்மையான கிறிஸ்துவரோ, உண்மையான இஸ்லாமியரோ அவர் அனைத்து அடுத்த மதத்தை இழுத்து பேசுவதையோ அந்த கடவுளை இழுத்து பேசுவதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்களாக எப்படி மோடியின் கட்சி இந்துக்களை தூண்டுகிறதோ, மதங்களை பிரித்து சூழ்ச்சி செய்கிறோம், அதுபோல இந்த கருணாநிதியின் கும்பல் இங்கே தமிழ்நாட்டிலே திமுக நம்மிடம் இந்துக்கள் என்றும் நம்மை சிறுபான்மை என்று பிரித்து இவர்களோ சிறுபான்மையின் காவலர்கள் என்று காட்டிக் கொண்டிருந்தார்கள். அது இன்றைக்கு மக்கள் ஏமாறவில்லை என்று தெரிந்ததும் இவர்கள் இந்துக்களின் பாதுகாவலர்கள் போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள், பசுமை 8 வழிச்சாலை, சேலம் 8 வழிச்சாலை என்று அந்த திட்டத்திற்காக எடப்பாடி எத்தனை பாடுபடுத்தினார். அந்த சேலம், அவர் சொந்த மாவட்டத்தை சேர்ந்த சேலம், தருமபுரி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த 6000 ஏக்கர் நிலங்களை, ஏழை எளிய விவசாயிகளின் நிலங்கள், அரை ஏக்கர், 1 ஏக்கர், 2 ஏக்கர் என்ற நிலங்களை அதையெல்லாம் கையகப்படுத்தி, அது மாத்திரம் இல்லாமல் அங்கு உள்ள வீடுகள், பல ஊர்களில் உள்ள வீடுகள், பள்ளிக்கூடங்கள், கால்நடை பண்ணைகள், நீர்நிலைகள், காடுகள், மலைகளை எல்லாம் அழைத்து அந்த சாலை போடுகிறார்களாம். அந்த சாலை வந்தால்தான் தமிழ்நாட்டிலே தொழில் வளர்ச்சி ஏற்படுமா? காரணம், மோடியின் ஆட்சியில அவர்கள் அங்கே மலைகளிலே உள்ள அந்த கல்வராயன் மலை, கஞ்சமலையில உள்ள இயற்கை தாதுவை எல்லாம் வேதாந்தா போன்ற ஒரு நிறுவனத்திற்கு அதை தாரை வார்ப்பதற்காக அதை வெட்டி எடுத்து சென்னை துறைமுகத்திற்கு அழகாக கொண்டு செல்வதற்கான சாலை தான் அந்த சாலை. அது மத்திய அரசாங்கம் சொல்லிதான் பழனிசாமியை விட்டு கேட்க சொன்னார்கள். இவர் இன்றைக்கு கோரிக்கை வைக்கிறார் என்றால் அடுத்த நாளே 10,000 கோடி அதுக்கு கொடுக்கப்படும். 10,000 கோடி ரூபாய். இங்கே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போக்குவரத்து தொழிலாளர்களும் தங்களது தேவைக்காக போராடினால் அவர்களை கைது செய்கிறார்கள், அவர்களை வேலையை விட்டு நீக்குவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த சாலை மக்கள் விரும்பாத, மக்களுக்கு பயனில்லாத, மோடிக்கு வேண்டிய சில கம்பெனிகளுக்கான அந்த சாலையை
மோடி எஜமானர் மோடி சொன்னதும் இங்க பழனிசாமி கோரிக்கை வைக்கிறார். அடுத்த நாளே நிதின் கட்காரி அதுக்கு 10,000 கோடி ஒதுக்குகிறார். நல்ல வேலை நீதிமன்றம் அதை இன்றைக்கு ரத்து செய்துவிட்டது. இதுல அண்ணன் ஸ்டாலின் என்ன பண்றாரு தெரியுமா? அந்த திட்டம் வருவது தமிழ்நாட்டிற்கு தேவை, அதை நான் வரவேற்கிறேன் என்று சட்டமன்றத்திலேயே பேசினார். அதற்கு காரணம் அவர்கள் பாரதிய ஜனதாவுடன் மறைமுகமான உடன்படிக்கை வைத்திருக்கிறார்கள். பிஜேபியுடைய பி டீம் தான் டிஎம்கே. அன்றைக்கு அமித்ஷாவை வர வேண்டும் என்று அவர் அப்பாவின் அந்த நிகழ்ச்சிக்கு பத்திரிகை வரை பெயரை போட்டு அடித்துவிட்டு அவர் வரவில்லை என்றதும் இன்றைக்கு அவரை பற்றி பிஜேபியை இப்படி பேசுகிறார். காங்கிரஸ் 4 மாநிலங்களில் வெற்றி பெறுகின்ற வரை காங்கிரஸை மதிக்கவில்லை. ராகுல் காந்தியை அவர் அறிவு முதிர்ச்சி இல்லாதவர் என்று முந்தா நாள் வரை பேசிவிட்டு இப்பொழுது ராகுல் காந்தியை பிரதமராக்குவார். 50 வருஷமா இதே டெக்னிக், நம்பியார் டெக்னிக்கை யூஸ் பண்ணாதீங்க. மக்கள்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. ஏதாவது புதுசா கண்டுபிடிங்க எங்களை ஏமாத்துறதுக்கு. அதே மாதிரி இஞ்சி மரப்பா குரல்லையே கர கர கரன்னு இவங்க பேசுறாங்களா? ராகுல் காந்தியை பிரதமர். கம்யூனிஸ்ட் கட்சியே ஒத்துக்க மாட்டேது. கேரளாவில் பினராயி விஜயன் ராகுல் காந்தியை தோக்கா விட மாட்டேன்னு துரத்திட்டு நிற்கிறாரு. இங்க கூட்டணி இதுதான் மதசார்பற்ற கூட்டணியா? டுபாக்கூர் கூட்டணி, மக்களை ஏமாற்ற வந்த கூட்டணி. இது ஏமாற்று கூட்டணி, அது அடிமைகளின் கூட்டணி. நம்ம அண்ணன் பழனிசாமி, எடுபடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் முன்ன அம்மாட்ட அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. காலுதான் மாறிட்டு இப்ப மோடி தான் காலு. அது இந்த எலெக்ஷன் முடிஞ்சது மோடியை தூக்கி போட்டு வந்துடுவாங்க. இவங்களுக்கு அரசியல் வியாபாரிகள். தயவு செய்து நமது ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு கொள்கை முடிவெடுத்து அதை நிரந்தரமாக மூடுவதற்கு, இனி தமிழ்நாட்டிற்கு தாமிர ஆலையே தேவையில்லை என்ற கொள்கை முடிவை எடுத்தால்தான் இவர்கள் சட்டத்தின் ஓட்டையில் பூந்து அதை பெற முடியாது என்று பலமுறை நான் சொல்லி வருகிறேன். உங்கள் ஆதரவோடு இந்த 18 தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற போகிறது. இந்த அடிமையில் கூட்டம் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது. இந்த ஆட்சி மோடி அல்ல, அவரது டாடி வந்தாலும் காப்பாற்ற முடியாது. அதுபோல நான் இன்னொன்றையும் சொன்னேன். நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றைக்கும் பாஜகவுடன் ஒட்டோ உறவை வைத்துக் கொள்ளாது. என்னை ஒரு தொலைக்காட்சி நிருபர் கேட்ட பொழுது நான் சொன்ன பதில், நீங்கள் பிஜேபியுடன் கூட்டணி செல்வீர்களா? அரசியலில் நிரந்தர எதிரி இல்லையே, அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை என்று கேட்டார். பகைவனும் இல்லை என்று நான் சொன்னேன். திமுக எங்களது நிரந்தர எதிரி. அதுபோல மக்களிடையே மதவாதத்தை தூண்டுகிற பிஜேபி எங்களுடைய நிரந்தர எதிரி. இன்றைக்கல்ல என்றைக்கும் நாங்கள் அவர்களுடன் கூட்டணி செல்ல மாட்டோம். வாழ்நாள் முழுவதும் நாங்கள் கூட்டணிக்கு செல்ல மாட்டோம் என்று உறுதியாக சொன்னேன். ஸ்டாலினால் சொல்ல முடியுமா? அவர் இங்க இருந்தாலும் தியேட்டர்ல அடுத்த சீட்டு போட்டு வச்சிருப்போம்ல. அவங்களுக்கு 8 வருஷமா இங்கேயும் ஆட்சியில் இல்ல, நீங்க கொடுக்கல. எம்பிலையும் போட்டு சைபரை கொடுத்துட்டீங்க. மத்தியிலேயே 5 வருஷமா இல்ல. ருசி கண்ட பூனைகள். இப்ப ஏதாவது பண்ணி மக்களை ஏமாத்தி மதச்சார்பற்ற கூட்டணியா, அவங்க சிறுபான்மையினர் காவலர்களா? அவர்கள் இதுக்கு மேல புதுசா ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சா கூட நம்ம மக்களை ஏமாற்ற முடியாது. இவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க நாம் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கமாகிய அம்மா மக்கள் கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் புவனேஸ்வரன் நமது ஊரை சேர்ந்தவர். இந்த தூத்துக்குடி மாத்திரமல்ல, தூத்துக்குடி தொகுதியின் அனைத்து பகுதிகளையும் நன்கு அறிந்தவர், மக்களின் பிரச்சனைகளை அறிந்தவர், தூத்துக்குடியின் தேவைகளை அறிந்தவர். இவர் வெற்றி பெற்ற பிறகுதான் பாராளுமன்றத்திலே இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க நீங்கள் உங்களது பிரதிநிதியாக அவரை அனுப்ப வேண்டும். நிச்சயம் நாம் கொள்கை முடிவெடுத்து நிரந்தரமாக இந்த ஸ்டெர்லைட் ஆலையை
மூடுவதற்கு ஏற்பாடு செய்வோம். அதுபோல அந்த போராட்டத்திலே உயிர் நீத்தவர்களின் பின்னணியிலே உள்ள உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அந்த அப்பாவிகள் போராட்டத்திலே சுடப்பட்டது, அதை சுட்டது யாராக இருந்தாலும், அதற்கு பின்னணியிலே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய தண்டனை பெறுவார்கள். அதற்கு உங்களோடு சேர்ந்து நாங்களும் போராடுவோம் என்ற உறுதியை கூறி வாரிசு பட்டகம் சின்னத்திலே வாக்களித்து, உங்களுக்கு தெரியும் இவ்வளவு பெரிய இயக்கம், இந்த சின்னத்தை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு தெரியும் உங்களுக்கு. நல்ல வேளை உச்ச நீதிமன்றம் கொடுத்ததுனாலதான் சின்னம் கிடைச்சிச்சு. அவர்களை, இந்த துரோகிகளை முறியடித்து எதிரிகளை வீழ்த்தி நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். உங்களது வேட்பாளர் அருமை சோழர் புவனேஸ்வரன். நமது வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.